வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஃபோன் கால்ஸ் வரும் அப்படின்ற தகவலும், அதுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நேற்று ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்கும் வரலை, வேறு ஒரு சேனலில் இந்த மாதிரியான தகவல் சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த மாதிரி இருக்கும், அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் தாண்டி கால் பண்ணாங்கன்னா இதை தான் கேட்பாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தோம். பட் அதில் நிறைய பேருக்கு சந்தேகம். அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயத்த கொடுத்துட்டு, ஏதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம். மென்ஷன் பண்ணிவிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலை அப்படின்னா அதுக்கு கால் பண்ணிவிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுங்க அப்படின்றது கடந்த வருடத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்டிருக்காங்க, கேட்கலங்கிறத நான் சொல்ல வரல. கடந்த வருஷத்தில் இந்த மாதிரியே விஷயத்த கேட்டிருக்காங்க, பிஎஸ்டிஎம் அப்லோடு பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் மேபி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சுருந்துட்டு இன்டர்கேஸ்ட் மேரேஜுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பீங்க. கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணாமல் இருந்திருப்பீங்க. மேபி அப்படி அப்லோடு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லிவிட்டு ஃபோன் கால்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அப்லோடு பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அப்லோடு பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பொதுவாக கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு அப்லோடு பண்ணலைன்னா கால் பண்ணுவாங்க. பட் உங்களோட டவுட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அப்ளிகேஷனில் எதையுமே மென்ஷன் பண்ணல. ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நிறைய பேருக்கு வர டவுட்டு முதல் தலைமுறை பட்டதாரின்னு நான் மென்ஷன் பண்ணலை. பட் இப்போ என்கிட்ட முதல் தலைமுறை பட்டதாரி இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ நான் அதை ஆட் பண்ண முடியுமா, அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று அப்ளிகேஷனில் ஆட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனில் கொடுத்ததில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க அதை அப்லோடு பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அப்லோடு பண்ணுறது மீன்ஸ் அவங்க மெயில் சென்ட் பண்ணணும், வெப்சைட்டில் இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் அதை உங்களோட அப்ளிகேஷனில் எடிட் ஃபார்மெட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுற மாதிரி எந்த தகவலும் கொடுக்கல. எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நிறைய எடிட் அப்படின்றது பண்ண வேண்டியது நிலைமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேணாம். அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்து அதை அப்லோடு பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய பேர் டிசியை அப்லோடு பண்ணாமல் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டில் அப்லோடு பண்ணலைன்னா பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ முதல் தலைமுறை பட்டதாரியை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. புதுசாக அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ண முடியாது. கொடுத்த அப்ளிகேஷனில் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கொடுத்ததில் குறைகள் இருந்துச்சுன்னா அதை ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க விஷயம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் எல்லா இதையும் ஒரு 10 பாயிண்ட் போட்டு கொடுத்துருப்பீங்கள்ல, அப்படியே இருக்கும். அதில் இந்த ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்ற இடத்துல இதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான விஷயம். தவிர வேறு இப்போ ஒரு 4 பாயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இந்த 3 பாயிண்டில் என்ன இருக்கோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியாது. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.